ஒரு சில ஆண்களுக்கு சூதாட்டம் ஆடுவதில் அலாதியான மோகம் உண்டு. சீட்டாட்டம், குதிரை பந்தயம் போன்றவற்றில் முதலில் பொழுதுபோக்காக ஈடுபட துவங்கி பின் அதுவே தொழில் என்று முழுமூச்சாக ஈடுபடுவர். இதனால் பொன் பொருள் என அனைத்தையும் இழந்து தவிப்பர். குடும்பம் வறுமையில் வாடும். கணவன் மனைவியிடையே மனஸ்தாபம் உண்டாகி குடும்பம் பிரியும் நிலை உண்டாகும். இது மட்டுமா, சூதாட தங்கள் வருமானம் போதாமல் வட்டிக்கு பணம் வாங்கி அவஸ்தைப்படுவோரும் உண்டு. ஒரு சில சமயங்களில் சூதாடும் இடத்தில் சூதாடுபவர்களிடையே தகராறு உண்டாகி அடிதடி, வழக்கு, வியாஜ்யங்கள் என பல பிரச்சனைகள் உருவாகி அலைக்கழித்திட வைக்கும். குறிப்பிட்ட தேவதையின் சாபத்திற்கு ஆளாகும் நிலையும் உண்டாகும் என்றும் கூறுவர். சூதாடும் வழக்கத்தை முற்றிலுமாக நிறுத்த பரிகாரங்கள் உண்டு. குலதெய்வ கோவிலுக்கு சென்று இனி சூதாடுவதில்லை என்று சங்கல்பம் செய்து கொள்ளுங்கள். இதை மீறி மீண்டும் சூதாட நேர்ந்தால் கடும் தோஷங்களுக்கு ஆளாவதுடன் தெய்வ குற்றத்துக்கு ஆளாக நேரும். திங்கட்கிழமையன்று சந்திரஹோரையில் திருவண்ணாமலைக்கு சென்று கிரிவலம் சென்று வாருங்கள். கிரிவல பாதையில் சிவராஜ சங்க தீர்த்தம் என்ற தீர்த்தம் உள்ளது. விநாயக பெருமானின் சன்னதிக்கு முன்பாக அமைந்த இந்த தீர்த்தத்தில் இருந்து சிறிதளவு நீரை கையில் ஏந்தி, நான் ஆடிய சூதாட்டங்கள் மற்றும் அதனால் உண்டான பின் விளைவுகளை எண்ணி மனதார வருந்துகிறேன். இனி என் குடும்பத்தை வருந்திடச் செய்யும் இத்தகைய சூதாட்டத்தில் ஒருபோதும் கலந்து கொள்ள மாட்டேன். இது சத்தியம் என கூறி கையில் உள்ள நீரை கீழே விடுங்கள். இந்த சிவராஜ சிங்க தீர்த்தம் சக்தி வாய்ந்த தீர்த்தம். இதில் தன் வாழ்நாளில் நடந்த எத்தகைய தவறுக்கும் குருவருள் கூடி பிராய்ச்சித்தத்தை முறையோடு பெற்றிடலாம். இதற்கு தக்க சத்குருவின் நல்வழி மிக முக்கியம். ஆனால் பிராய்ச்சித்தம் என்பது வாழ்க்கையில் ஒருமுறை மட்டுமே செய்திடக்கூடியது. இதை மீறினால் கடும் துன்பங்களை தண்டனையாக ஏற்க நேரிடும். இந்த உண்மையை உணர்ந்து தூய்மையான உள்ளத்துடன் இங்கு பிராய்ச்சித்தம் வேண்டிட இறைவனின் பேரருளால் அது நிச்சயம் கிட்டும். இப்படி உள்ள தூய்மையுடன் எந்த ஒரு தீய செயலுக்கும் பரிகாரம் கண்டிட விரும்பும் பக்தர்களின் வேண்டுகோளை நிறைவேற்ற வேண்டி இந்த தீர்த்தத்தின் கரையில் பல மகான்களும் யோகிகளும் காத்து கிடக்கின்றனர். பரிகாரம் செய்திட விரும்புபவர் வசதி படைத்தவராக இருந்தால் குறிப்பிட்ட தொகையை கொண்டு ஏழை எளியோருக்கு தான தர்மங்களை செய்து பலனடையலாம். ஓம் சாய்ராம்.